2 பிடி துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுகி வாஷ் எடுத்து ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் பண்ணணும். தண்ணி இவ்வளோ தூரம் வைக்கணும். ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/4 பாகம் தண்ணி வச்சுட்டு அதில் இது வேற ஒரு பாத்திரத்தில் டபுள் பாயிலிங் மெத்தடில் பருப்பு வேக வச்சு எடுக்கலாம். குக்கர் ஹேண்டில் ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்காக ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக ரப்பர் பேண்டு ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்து இப்படி ஹேண்டில் சுற்றி 2 தரம் இப்படி டைட்டாக போட்டு விட்டோம்னா ப்ரெஷர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, 4 பேருக்கு வேண்டி சாம்பார் செய்கிறதுனா இந்த மாதிரி புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கணும். ஒரு 10 நிமிஷம் இது தண்ணியில் ஊறணும். இன்றைக்கி காய்கறி இல்லாமல் சிம்பிள் சாம்பார் செஞ்சு தரப்போகிறேன். சிலர் பருப்பு கறின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு பருப்பு வேக போடும்போது 2 அள்ளி பூண்டு உரித்து வேக போட்டுக்கணும். பச்சை மிளகா பூண்டு வேக போட்டுட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் மசித்து கடுகு தாளித்து வெங்காயம் தக்காளி வதக்கிக்கிட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சதுக்கப்புறம் அந்த பருப்பு அதில் கொட்டி கலந்து கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா அரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கடுகு ஜீரகம் தாளித்து கொட்டினா பருப்பு கறி ரெடி. இது சிம்பிள் பருப்பு கறி. அதுக்கப்புறம் அது மேலே சாம்பார் வேறு விட்டுப்பாங்க. அது சாம்பார் அல்ல, அது டால் கறின்னு சொல்கிறது. இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சிம்பிளாக காய்கறி இல்லாமல் சாம்பார் வைக்கிறது பருப்பு. சாம்பாருக்கு முக்கியம் பருப்பு. நம்ம சദ്യயில் எல்லாம் சாம்பாருக்கு முன்னாடி ஒரு பருப்பு விளம்புவாங்க இல்லையா, அது சாதாரண வெறும் பெருங்காயமும் தேங்காய் எண்ணெயும் உப்பும் போட்டு வேக வச்சும் கொடுக்கலாம் நெய் விட்டு. வேறு நாயர் ஸ்டைல் அப்படின்னா மலையாளி ஸ்டைலானா பருப்பு வேக போடும்போது பூண்டு பச்சை மிளகாவும் கூட சேர்த்து வேக போடுவாங்க. அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு பிடி தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா அரைச்சி அரைப்பு ரெடி பண்ணிக்கணும். வெங்காயம் தக்காளி மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சு அதில் வெந்த பருப்பை நல்லா மசித்து விட்டுட்டு தேங்காய் ஜீரகம் அரைச்சதையும் கலக்கி விட்டு கடுகு ஜீரகம் தாளித்து விட்டால் பருப்பு கறி ரெடி. நெய் விட்டுக்கலாம் பருப்பு கறி. அது தனியே சாதத்தில் விட்டு சாப்பிடலாம்.
இதில் நம்ம முருங்கைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லா காய்கறி இருந்ததுன்னா சேர்த்து போட்டு கலந்த சாம்பாரும் வைக்கலாம். இல்லை தனித்தனியாக ஒரு முருங்கைக்காய் மட்டும்தான் இருக்குன்னா அதை போட்டு சாம்பார் வைக்கலாம். இல்லை பீன்ஸ் தான் இருக்குன்னா பீன்ஸு சாம்பாரும் வைக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் கலந்து விட்டுட்டா போதும். இதில் பல தரமில் சாம்பார் சில பேர் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு புளித்தண்ணியில் மஞ்சப்பொடி, உப்பு, காயம், கருவேப்பிலை போட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் காய்கறியை வேக வச்சு மசித்த பருப்பையும் போட்டு சாம்பார் பொடியும் போட்டு கடுகு தாளித்து விடுற மெத்தடும் உண்டு. அதே மாதிரி பருப்பில் காய்கறி போட்டு வேக வச்சு சாம்பார் செய்கிற மெத்தடும் உண்டு. பீன்ஸு சாம்பார் சேர்ப்போம். வெங்காயம், தக்காளி, பீன்ஸு சாம்பார். என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டுக்கலாம். காய்கறிக்கு பேர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, தான். இப்போ என்கிட்ட கொத்தவரங்காய் இருக்குது, அதுவும் கூட நான் போட்டுக்கிறேன். ஐசோ துணியெல்லாம் எடுத்து ஒரு பக்கெட்டில் ஆக்கி வை. தனியை துவச்சாச்சு, துணி நனைச்சாச்சு.